நகர் நகருக்கு பேர் என்ன? எழில் நகர். குப்பை என்ன குப்பை? பிளாஸ்டிக், பாலித்தீன், குலைமம், நெகிழி. தமிழ்ல குலைமம், நெகிழி, ஆங்கிலத்துல பிளாஸ்டிக், பாலித்தீன். இது ரெண்டை மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இந்த குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பேச்சு கிடையாது. ஒரு அற்ப பாலித்தீன் பிளாஸ்டிக்கை தடை செய்ய முடியல. பேனிட் தூக்கிட்டு போக முடியல. மாற்றுக்கு வாடான்னு சொல்ல முடியல. மாற்று இல்லையா? இருக்கு. நீயே சொல்றல. மீண்டும் மஞ்சப்பை. இப்ப முதல் பஞ்ச பை யாரு? அவங்க அப்பா ஐயா கருணாநிதி சென்னைக்கு வரும்போது தூக்கிட்டு வந்த பை தான் அந்த மஞ்சப்பை. இப்ப பை துணியில இருக்கிறது தானே கோட்பாடு. பச்சையா இருந்தாலும் மஞ்சளா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் அது ஏன் மஞ்சப்பை? ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு அதுல, சிறப்பு குறிப்பு. மஞ்சப்பை மஞ்சப்பை ஏன்? ஏன்னா அவர் கொண்டு வந்தது அது. நல்லா கவனிச்சுக்கிறங்க. நமக்கு 980 டிஎம்சி மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 980 டிஎம்சி, 4000 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்குது. ஆனால் நம்ம 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் கை வந்துடும். நல்லா கவனிச்சுக்கணும் அன்பு பிள்ளைகள். 980 மில்லிமீட்டர் ஆண்டு ஒன்றுக்கு மழை சராசரி ஆவரேஜ். 4500 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்குது. அதில் நம்ம 1500 டிஎம்சி தான் பயன்படுத்துகிறோம். மீதியெல்லாம் கடலில் விட்டுறோம். கடல்ல விட்டுட்டு அப்புறம் என்ன அதிபுத்திசாலி சயின்டிஸ்டுகள் என்ன செய்யறாங்கன்னா 50,000 கோடிக்கு ஆர்வ முறை, ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அது அமெரிக்காவோட தொழில்நுட்பம். நீ இந்த பாரு அக்கா கிண்ண இந்த மினரல் இருக்குல்ல, அதை வாங்கி இப்படி குடிக்கிறீங்கள, ஒவ்வொரு மடக்குக்கும் அமெரிக்காக்காரனு காசு கட்டுறேன். நல்லா தெரிஞ்சுக்கணும் என் தம்பி தங்கைகளை. வேற எவனும் சொல்லித்தர மாட்டான். அண்ணனை தவிர உனக்கு யாரும் சொல்லி தர மாட்டான். ஏன்? நான் ஓட்டுக்காக வந்தவன் இல்லை, இந்த நாட்டுக்காக வந்தவங்கிறதுனால தான் நான் இதை உனக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் வீட்டில் கூட நீ வீட்டில் விட ரிவர்ஸ் ஒரு ஆர்வ முறையில் நீயே சுத்திகரித்து குடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கான். இதுக்கு 50,000 கோடியை நம்ம அரசு செலவுனுது. எவ்வளவு? 50,000 கோடி. நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப அட பைத்தியக்காரருக்கு பிறந்த பைத்தியக்கார பயிர்களாம் இங்க வாங்கடா. 50,000 கோடிக்கு ஆறை சீரமைச்சு ஏரி, குளம், குட்டை, கரணை, தாங்கல், ஏந்தல், இப்படி ஏகப்பட்ட நீர்த்தேக்கங்களை உருவாக்கு என்று நம்ம சொல்றோம். முழு தண்ணீரை சேமித்து தேக்கிக்கிறேன். நீ 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறா இல்லையா? அதை என் மக்கள் நிலந்தர மறுக்கிறான் இல்லையா? நான் 5000 ஏக்கர்ல ஏரி வெட்டுறேன்னு சொல்றேன், அவன் கொடுத்துருவான். அவனுக்கு தெரியும் எது பயனுள்ளதுன்னு. 5000 ஏக்கர்ல நீ ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏரி தான் வெட்டணும். ஏரி வெட்டணும் அல்லது ஏர்போர்ட்டி விடணும். ரெண்டு தான் செய்யணும். சொந்தமா பறக்க ஒரு பிளைட்டு கூட இல்லாத நாய் உனக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்னா பதில் இருக்கா? இண்டிகோ தவிர வேற வண்டி இருக்கா இந்தியாவில் பறக்கிறதுக்கு? இண்டிகோ கம்பெனிக்கான யாரு? பிஜேபி சேர்ந்த ஒரு சாமியார். ஒரே ஒரு வண்டி. அவர் எடுக்கும் போதும் நேரம், அவர் போடுறதா ரேட்டு, அவர் கேட்கறதான் காசு கொடுத்துடணும். உன் பயணத்தை நீ தீர்மானிக்க முடியாது ராஜா, அவர் தான் தீர்மானிப்பார். நீ மதுரைக்கு எப்போ போகணும், மதுரையிலேருந்து எப்போ திரும்பி சென்னைக்கு வரணும், அவர் தான் தீர்மானிப்பார். இப்போ நீ நல்லா கவனிச்சுக்க. 32,000க்கு மேலே இருந்த ஏரி குளங்கள், நீர்த்தேக்கங்கள் 12,000 சுருங்கி இருக்குன்னா அதை தின்னு முழுங்கின நாய்கள் யார் தெரியுமா? எந்த இயக்கிய தெரியுமா? இந்த திராவிட கோஷ்டி தான். அதனால தான் நம்ம திராவிட முன்னேற்றம், அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றம்னா திருடர்கள் முன்னேற்றம் என்று சொல்றது காரணம் இதுதான். இவன் என்ன பண்ணுவான்னா, மக்கள் வீடை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு இடிப்பான். ஏரியா ஆக்கிரமிச்சு கட்டிருக்கீங்க, குளத்தை ஆக்கிரமிச்சு கட்டிருக்கீங்கன்னு இடிப்பான். அங்க டக்குன்னு எனக்கு மணி அடிப்பான். நான் என்னடானா அண்ணன் வீடு அடிக்கான், ஓடியா நான் போய் மல் கட்டினோம், அப்புறம் விட்டு போவான். இது நல்லா கவனிச்சுக்க. இந்த ஏரியா ஆக்கிரமிச்சாங்க. சரி, ஆக்கிரமிச்சான், என் மக்களை ஆக்கிரமிச்சுட்டாங்க. ஆமாங்க, ஐ அக்ரிட், ஆக்கிரமிச்சிட்டான். ஆக்கிரமிக்கும் போது நீ எங்க போய் பிடிங்கிட்டு இருந்த? அங்க வட்டாட்சியர் இருந்தாரா? மாவட்டாட்சியர் இருந்தாரா? இல்ல அங்க காவல்துறை இருந்தாரா? இல்லையா அங்க அதிகாரிகள்? உன்னுடைய கட்சியை மாவட்ட செயலாளர் இருந்தானா? வட்ட செயலாளர் இருந்தான்ல. நீ என் மக்கள் ஏரிய ஆக்கிரமிச்சு முதல் செங்கலை வச்சாம்பார் வீடு கட்டாத ஏரி ஆக்கிரமிக்கிறான்னு சொல்லியிருந்தா அழகா வேற இடத்துல போய் கட்டிருப்பான்ல. கட்டி 60 வருஷம் குடியிருந்துட்டான். கட்டிட்டேன், அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்துட்டேன், அப்புறம் எரிவாயு இணைப்பு கொடுத்துட்டேன், குடும்பத்தை கொடுத்துட்டேன், வாக்குரிமை கொடுத்துட்டேன், கழிவு நீர் வெளியேற காவா வெட்டிட்டேன், பால 60 வருஷமா வீட்டு வரி வாங்கிட்டேன். திடீர்னு உனக்கு கோமால இருந்துச்ச மாதிரி இது ஆக்கிரமிப்பு அப்படின்னா கோபம் வருமா? வருமா வராது?
இது என்ன சட்டணி? நீங்க பாரு, மக்களை ஆக்கிரமிச்சதை விட அரசு ஆக்கிரமிச்சுதான் பெரியது. வள்ளுவர் கோட்டம், நீரின்றி அமையாது உலக என்று பாடிய வள்ளுவர் பெருமகனாரின் கோட்டமே ஏரி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கேன். உடன் பிறந்தவனே அங்க போ. வள்ளுவர் கோட்டம் இருக்கிற பகுதிக்கு பேர் என்ன தெரியுமா? லேக் ஏரியா. லேக் ஏரியா. லேக் எங்கயான்னு கேட்டீங்கன்னா, என் பங்காளி சொன்னால இங்கே கிணறு இருந்துச்சு, வடிவேலு இங்கே கிணறு இருந்துச்சையா, இப்ப காணமையா, அந்த கதை தான் அது. ஏய், இந்த நாட்டுல எல்லா நீதிமன்றங்களும் ஏரியில கட்டப்பட்டதுதான். மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு வருது, ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு. இங்க பாரு, எதிர்த்து அரசு தரப்பு வழக்கறிஞர் கிட்ட போய் நீதிபதி இந்த கோப்பை புரட்டிக்கிட்டு அதெல்லாம் தப்பு, அப்படி அப்படி எப்படி ஆக்கிரமிக்கலாம்னு பேசிக்காரு. அவர் கோப்பை புரட்டும் போது அரசு வழக்கறிஞர் கிட்ட போய், ஐயா இந்த நீதிமன்றமே ஏரி ஆக்கிரமிச்சு அதை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அப்படி தூக்கி தூர போட்டு க்ளோஸ் கேஸ். வேற இந்த திருவள்ளூருக்கு மேல வழக்கு ஒரு 5-6 வருஷம் போயிட்டே இருந்தேன். எந்த கோர்ட்ல எந்த மாவட்டத்தில் வழக்கு இல்லை எனக்கு. 136 வழக்கு. நீதிபதிக்கு யாருக்காவது என்னை பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா சீமானுக்கு ஒரு வாய்தா போட்டு வர சொல்லு. போய் ஐயா சிவராமர். அதான் திருவள்ளூர், அது முழுக்க ஏரி தான். உனக்கு சான்று பார்த்துக்க. எம்எம்டி காலனி இருக்கிற தண்ணியில மிதக்கும் ஒவ்வொரு தடவை நீ பார்த்தீங்கன்னா. எதனால? ஏரியில கட்டினதுனால தான். இவங்க அறிவிற்கு பாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு, தாமஸ் ஆல்வா எடிசனு, கிரகாம் பெல், இவங்க எல்லாரும் இவங்க பிச்சை வாங்கணும். மாணவனாக இருந்து படிச்சுக்கணும், அம்புட்டு அறிவாளி. அதில் குறிப்பாக நம்ம சயின்டிஸ்ட்கள், தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர் இருக்காங்க பாருங்க. எத்தனை முதலமைச்சர்? ஒன்று ஐயா கருணாநிதி, இன்னொன்று ஐயா எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா. இந்த மூணு பேரும் போட்ட நாம இருக்கு பாரு, நமக்கு பயங்கரமானது. ஒன்று கற்றுக்க, இங்கே பாரு, தெரிஞ்சுக்க பாரு. இவங்க ஆட்சி முறையை பாரு. தேசத்தின் இளைஞர்கள் அறிவி பசி கொண்டு அலைகிறார்கள். என்னரும் பிள்ளைகளே, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்த புரட்சியாளர்கள் அம்பேத்கருடைய புரட்சி மொழிக்கேற்ப இந்த நாட்டின் இளைஞர்கள் அறிவி பசி கொண்டு அலைகிறார்கள். அதனால் சென்னை கன்னிமாரா நூலகத்தில் இடமில்லை, அதை இடித்துவிட்டு ஒரு 100 ஏக்கரில் நூலகம் கட்டுவோம் என்றால் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருது என்று வரும். சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் இடமில்லை, குற்றவாளிகள் கைதிகள் நெருக்கடியாக கூடிவிட்டார்கள். அதனால் புழலிலே 100 ஏக்கரில் ஜெயில் கட்டோம் என்றால் இந்த நாடு எங்க போவென்று நாங்கள் ஒன்றில நீ தெரிந்து கொண்டுதான். கொள்ளகாரப்பைய திருட்டுப்பைய நாடு குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கு. எந்த நாட்டில் மருத்துவமனையில் நீதிமன்ற கோர்ட்டிலே கூட்டம் குறைவாக இருக்கோ அந்த நாடு குற்றமற்ற சமூகமாகும், ஆரோக்கியமாக சமூகமாகும், வாழுது வளருது என்று பொருள். இவன் என்ன பண்றாங்க? 100 ஏக்கர்ல குப்பை மேடு. எங்க? எழில் நகர். நகருக்கு பேர் என்ன? எழில் நகர். குப்பை என்ன குப்பை? பிளாஸ்டிக், பாலித்தீன், குளைமம், நெகிழி. தமிழ்ல குளைமம், நெகிழி, ஆங்கிலத்துல பிளாஸ்டிக், பாலித்தீன். இது ரெண்டை மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இந்த குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பேச்சுக்கிடாது. ஒரு அற்ப பாலித்தீன் பிளாஸ்டிக்கை தடை செய்ய முடியல. பேனிட் தூக்கிட்டு போக முடியல. மாற்றுக்கு வாடான்னு சொல்ல முடியல. மாற்று இல்லையா? இருக்கு. நீயே சொல்றல. மீண்டும் மஞ்சப்பை. இப்ப முதல் பஞ்ச பை யாரு? அவங்க அப்பா ஐயா கருணாநிதி சென்னைக்கு வரும்போது தூக்கிட்டு வந்த பை தான் அந்த மஞ்சப்பை. இப்ப பை துணியில இருக்கிறதான கோட்பாடு. பச்சையா இருந்தாலும் மஞ்சளா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் அது ஏன் மஞ்சப்பை? ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு அதுல, சிறப்பு குறிப்பு மஞ்சப்பை. ஏன்? ஏன்னா அவர் கொண்டு வந்தது அது.